என் அன்பு தங்கமே, இப்பொழுது இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து இருப்பது மிக மிக அவசரமான செய்தி. அப்படி என்ன அவசரமான செய்தியோடு நம் அப்பன் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்று தானே நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். நீண்ட நாட்களாகவே இதைத்தான் நீ என்னிடம் கேட்கின்றாய். எப்பொழுது கிடைக்கும் கிடைக்கும் என்று ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் சின்னத்தோடு நான் வந்து இருக்கின்றேன். என்னவென்றுதானே கேட்கிறாய்? நீ எதிர்பார்த்தவரிடமிருந்து உனக்கான மிகப்பெரிய உதவி உன்னை வந்துதான் சேரப்போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த நபரிடமிருந்து உனக்கான சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உன்னை வந்தடையத்தான் போகிறது. எப்பொழுது என்ன காரணத்தோடு உன் கைகளில் வந்து சேர்ந்தால் நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாயோ, அந்த அளவுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடையத்தான் போகிறாய். ஏனென்றால் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவியானது எவ்வளவு பெரியது என்று என் பிள்ளைகளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் இப்பொழுது உன்னை வந்தடைந்திருக்கிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது இனி யாருமே இல்லையே என்று யோசிக்க வேண்டாம். நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனையோடு எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இது இப்படித்தான் இந்த நேரத்தில் தான் நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறாய் அல்லவா? அந்த திசையை எல்லாம் விட்டு எதை எப்படி நடத்தினால் என்னப்பனுக்கு தெரியாதா? அவர் தருகின்ற முடிவை நான் முழுவதுமாக முழுமனதோடு பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்பதில் மட்டும் உறுதியும் தெளிவும் இருந்தாலே போதும். சர்வ நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. உன் உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்து நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தி கொண்டே இரு. நீயோ நினைக்கலாம், நான் நம்பிக்கை வைத்துதானே எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். யாருக்கும் எந்த துரோகத்தையும் நினைக்காமல் தானே நேர்மையாக என் செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆனாலும் ஒன்றும் நடந்த பாடு இல்லையே, என் முயற்சிக்கு மட்டும் வெற்றி கிடைக்கவில்லையே என்று யோசிக்கிறாயாம். என் தங்க பிள்ளையே, வளர்பிறை என்று ஒன்று இருந்தால் அங்கு தேய்பிறை இருக்கும். தேய்பிறை என்று ஒன்று இருந்தால் அங்கு வளர்பிறை இருக்கும். அதுபோலத்தானே வாழ்க்கையும் வளர்ந்து கொண்டே இருக்கும் போது சில சமயத்தில் தடங்கல்கள் வரத்தான் செய்யும். மேடு பள்ளத்தை ஏறித்தானே உன் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தின் வரும்போது அதை ஏறித்தான் ஆக வேண்டும். இறங்கி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது இறங்கித்தான் ஆக வேண்டும். அதில் ஒன்றும் தவறில்லை. அதற்காக நீ மனப்பதற்றம் அடைந்து கொண்டு இருக்காதே. நான் என் வாழ்க்கையை எப்படி சரி செய்ய போகிறேன் என்று நீ மனக்குமரல்களுக்கு ஆளாகவும் வேண்டாம். உன் சங்கடத்தையும் கண்ணீரையும் என் காலடியில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. இந்த கருப்பண்ணசாமியின் நாமத்தை மட்டும் சதா நேரமும் சொல்லிக் கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் ஒளியேற்றத்தை தொடங்கி வைத்து விட்டேன். இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். என் பிள்ளையே, உன் அன்புக்கும் தீராத பக்திக்கும் நான் கொடுக்கின்ற பரிசானது உனக்கு நிரந்தரமாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஒன்றை மட்டும் இங்கு தெளிவாக்கிக் கொள்கிறேன். உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்த போது நீ எதற்காக இங்கு கண்கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய்? உன்னுடைய ஒவ்வொரு நாள் விடியலிலும் உன்னப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, முயற்சி செய்து கொண்டே இரும் என்று நான் சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றேன் என்றோ நீ சிந்திக்காதே. அந்த முயற்சிக்கு பின்னால் நீ எவ்வளவு வழிகளை அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் நான் அதை தொடர்ந்து கொண்டே இரு என்று சொல்கிறேனே என்று நீ வருத்தப்படாதே. எத்துணை நாட்களுக்குத்தான் போராட்டமும் எத்துணை நாட்களுக்குத்தான் கண்ணீரும் என்று நீ வருந்தவே வேண்டாம். அத்தனை நாட்களையும் தாண்டி என் பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றியை அடையும் நேரமும் காலமும் சூழ்ந்தே விட்டது. நீ எதிர்பார்த்த தருணம் எதிர்பார்த்தபடியேத்தான் உன் வாழ்க்கையை வந்தடைய போகிறது. அதன் பிறகும் சற்றும் யோசிக்க வேண்டாம். எப்பொழுது நமக்கானது கிடைக்கும் எப்பொழுது நமக்கானது கிடைக்கும் என்று நீ நினைத்து கொள்ளவே வேண்டாம். உனக்கான உதவி தகுந்த நேரத்தில் உன் வீட்டிற்கே வந்து சேரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. வருகின்ற வாழ்க்கையில்
என்ன நடந்தாலும் சில சமயத்தில் ஏற்றுக்கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதையும் தாண்டி நான் எப்படி நகர்த்தப் போகிறேன்? ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சோதனையும் கடந்து போவதற்குள் என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போல் அல்லவா இருக்கிறது. எனக்கான வாழ்க்கையை வாழையே வழி இல்லையோ என்று சிந்திக்கிறாய். சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன், நான் உன்னோடு இருக்கும்போது கஷ்டங்கள் கரையத்தான் போகிறது. நல்லதுதான்